கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1218க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 44 அதிகாரம் 28வது வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது, எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி. ஐ டிலைட் டு டூ யுவர் வில். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நமக்கு பிரியமானதை தேவன் பார்த்து கொள்வார். உலகத்தில் நீங்கள் உலக காரியங்களிலே வாழ்க்கையிலே பிரியப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆண்டவர், ஆசைப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் ஆசையெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கிற பொழுது, உங்கள் பிரியமெல்லாம் கர்த்தர் மேலே இருக்கிற பொழுது, அவர் அல்லது அவருக்கு பிரியமானதையெல்லாம் நாம் செய்கிற பொழுது நமக்கு பிரியமானதை நிறைவேற்றி கொடுப்பார். இன்றைக்கும் என் காரியங்கள் நிறைவேறவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, உனக்காகத்தான் இந்த செய்தி. கர்த்தருக்கு பிரியமானதை செய், கர்த்தர் உனக்கு பிரியமானதை செய்து தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் என் பிரியமான காரியங்கள் நிறைவேற்றப்படவில்லை, என் விருப்பங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி தயங்குகிறார்களோ, கலங்குகிறார்களோ, அவர்களுக்கான செய்தி இதுதான். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தார். ஆண்டவரிடத்தில் தாவீது சொன்னதை போல பிரியமான காரியங்களை செய்யுங்கள். சகோதரனே, சகோதரிய, மகளே, மகனே, கர்த்தருக்கு பிரியமானதை செய். நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். விரைந்து நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.